புதிய உலகை ஜென்சி தலைமுறையினரை வழிநடத்த வேண்டும். இளைஞர்களுக்கு ரணில் விக்ரம்சிங்க அழைப்பு. எமது காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை விடுவித்தோம். டக்ளஸ் தெரிவிப்பு. 6 கட்சிகளின் ஒன்றிணைவு எதிர்க்கட்சிகள் பிளவடைவதற்கான அறிகுறியா? உலக பொருளாதாரத்தில் இலங்கைக்கு பாரிய வாய்ப்பு. சிங்கப்பூரில் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தல். 83% சிறைச்சாலை உயர் பதவிகள் தற்காலிக அதிகாரிகளிடம். சிறை நிர்வாகம் நெருக்கடியில். சுரேன் ராகவன் தெரிவிப்பு. சுரேஷ் அலையின் மனுவுக்கு எதிராக பேராயர் இடையிட்டு மனு தாக்கல். மக்கள் விரும்பும் ஒரே தலைவர் அனுருகுமார திசநாயக்க. மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் ஆய்வை சுட்டிக்காட்டி சாந்த பத்மகுமார பெருமிதம். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி குறித்த தலைவர்கள் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். நவீன் திசாநாயக்க நம்பிக்கை. முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரை சந்தித்து ரவிகரன் எம்பி. அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு மேலதிக வரிச்சலுகைகள் சாத்தியம். மக்கள் அரசாங்கத்துடன் இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சிகளின் கூட்டங்கள் குறித்த அமைச்சர் சுசில் ரணசிங்க கருத்து. முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கு செப்டம்பர் வரை காலக்கெடு. விவசாயிகளிடமிருந்து உடனடியாக சிறுபோக நெற்கொள்வனவை ஆரம்பிக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடந்த 8/7/2026 அன்று பாராளுமன்ற குழு அறையில் இடம்பெற்ற கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் வலியுறுத்தியதுடன் கடந்த 13/7/2026 தேதியன்று நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வடக்கு மாகாண பதில் முகாமையாளர் தவராசா கஜேந்திரனிடமும் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது தொடர் வலியுறுத்தலை அடுத்து 15/7/2026 தேதியிலிருந்து முள்ளியவளை கமநல சேவை நிலையத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து நெற்கொள்வனவு மேற்கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் முள்ளியவளையில் நெற்கொள்வனவு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அங்கு இன்று நேரில் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நெற்கொள்வனவு தொடர்பில் நேரடியாக பார்வையிட்டதுடன் நிலைமைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருக்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கும் இடையில் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுற்றுலா மேம்பாடு, முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரசு திணைக்களங்களில் உத்தியோகர்களின் பற்றாக்குறை, கொக்கு தொடுவாயில் தமிழ் மக்கள் வயல் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்படும் உப்பள விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாம் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்ட காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை விடுவித்தோம் என முன்னாள் கடற்றொழில் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நிறைவுக்கு வந்ததை தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை நாம் அரசாங்கத்துடன் பேசி விடுவித்திருந்தோம். ரணில் விக்ரம்சிங்க ஆட்சி காலத்திலும் பெருமளவான காணிகளை விடுவித்திருந்தோம். மேலும் காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்த வேளை தேர்தல் அறிவிக்கப்பட்டமையால் அவற்றை விடுவிக்க முடியாமல் போய்விட்டது. ரணிலின் ஆட்சி காலத்தில் ராணுவத்தினர் விடுக்க இணக்கம் தெரிவித்திருந்த காணிகளை கூட இந்த அரசாங்கம் மக்களிடம் மீள கையளிக்கவில்லை. அதேபோன்று காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான பிரச்சினைகளை நாமே முதலில் தீர்க்க முயற்சித்தோம். எமது தம்பி காணாமலாக்கப்பட்டார். காணாமலாக்கப்பட்டோரின் வழிகள் எனக்கும் தெரியும். யாழ்ப்பாணம் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் 1997 ஆண்டு காலப்பகுதியில் நாமும் யாழ்ப்பாணம் வந்தோம். அப்போது காணாமல் போனோர் தொடர்பான விவரங்களை சேர்த்தோம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களை இணைத்து சங்கம் ஒன்றினை உருவாக்கி போராட்டங்களை முன்னெடுத்தோம். அக்கால பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சுமார் 600 பேரின் பெயர் விவரங்களை அப்போதைய சந்திரிகா அரசாங்கத்திடம் கையளித்தோம். மெரிசுவில் படுகொலை, கிருஷாந்தி படுகொலை, சாரதாம்பாள் படுகொலை தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்தினோம். சாட்சியங்களை பாதுகாப்பாக கொழும்பு அழைத்துச் சென்று சாட்சியம் அளிக்க வைத்தோம். இவ்வாறான செயற்பாடுகளை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத விடுதலை புலிகள் பின்னாட்களில் காணாமலாக்கப்படுவதற்கு EPTP காரணம் என மக்கள் மத்தியில் பொய்களை பரப்பத் தொடங்கினர். காணாமலாக்கப்பட்டமைக்கு காரணமாக EPTP இருந்ததால் அதற்கான சான்றுகள், ஆதாரங்கள் இருந்தால் நீதிமன்றங்களை நாடி நீதியினை பெற்றுக்கொள்ள முடியும். காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக EPTP முயற்சித்த காலத்தில் கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிக்கொண்டது போன்று சில தரப்புகள் காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினைகளை தமது அரசியல் நோக்கத்திற்காக கையாண்டதனை இன்னமும் தீர்க்க முடியாத பிரச்சினையாக வைத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். வணக்கம். அழைப்பு ஏற்று வந்ததற்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு பத்திரிகையாளர் மாநாடாக இல்லாமல் ஒரு
கலந்துரையாடலாக உங்களுடைய ஆலோசனைகளையும் அபிப்பிராயங்களையும் பிரச்சனை கேட்குதா? உங்களோட ஆலோசனைகளையும் உங்களோட அபிப்பிராயங்களையும் பெற்றுக்கொள்வது தான் என்னுடைய நோக்கமாக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. இங்கே என்னோட கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் இன்றைக்கு இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர்களும் உங்களோட கலந்துரையாட விரும்பினோம். கட்சியினுடைய தவிசாளர், மற்ற கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், மற்ற கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர், மேலதிக அமைப்பாளர், மேலதிக அமைப்பாளர், அப்படி கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் இதை ஒரு கலந்துரையாடலாக நடத்துறதுக்கு தான் விரும்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தலாம். அது நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ் மக்களுடைய அரசியல்ல எங்கட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற 3 வகையான பிரச்சனைகள். நான் அடிக்கடி சொல்ற விடயம் 3 ஆணாக்கள். பிரச்சனை கேட்குதா? 3 ஆணாக்கள். பிரச்சனை கேட்டால் தான் எல்லாருக்கும் கேட்க மாட்டேன் அர்த்தம். 3 விதமான ஆணாக்கள். முதலாவது ஆனா மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு. இரண்டாவது ஆனா மக்களுடைய அபிவிருத்திக்கான தீர்வு. மூன்றாவதான மக்களுடைய அரசியல் உரிமைக்கான தீர்வு. இந்த 3 தளங்கள்லையும் எங்களால் முடிந்த அளவுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDPயால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கிறோம். அதாவது ஒரு மாற்று கொள்கை, மாற்று வழிகாட்டலை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இது கூடாக நாங்கள் எங்கட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த 3 வகையான பிரச்சனைகளுக்கான தீர்விலையும் காத்திரமான பங்கு நாங்கள் வகிச்சிருக்கிறோம். அப்ப இந்த சக தமிழ் கட்சிகளா இருக்கலாம், அல்ல இயக்கமா இருக்கலாம், அவர்கள் எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த 3 விதமான பிரச்சனைகளுக்கும் ஏதாவது பங்காற்றி இருக்கிறார்களா அல்லது எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்களா என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மட்டும் நினைக்கிறேன். நான் கதைக்கிறது கேட்குதோ தெரியல. சார் குடும்பி கேட்குது. சரி, அவரு கேட்ட எல்லாருக்கும் கேட்ட மாதிரி தான். அப்புறம் அவர் தன்னை இப்போ கண்டனேன். சரி, அப்ப இந்த 3 விதமான ஆணாக்கள் சம்பந்தமாகவும் நான் உங்களுடைய அபிப்பிராயங்களை இதுல நான் சொல்ற இந்த கூற்றுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் இருக்குத்தானே. அதை நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து அறிய விரும்புறேன். இப்ப அரசியல் உரிமை பிரச்சனை என்று சொல்லிக்கலாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டத்தை முன்வச்சு வந்த நாங்கள். அதாவது மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, ஐக்கிய இலங்கைக்குள்ள சமாதான சகவாழ்வு. இதான் எங்களுடைய கோஷம், அந்த அரசியல் இலக்கு. அப்ப இதை அடையிறதுக்கான வேலை திட்டமாகத்தான் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்றது, நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்ற தேசிய நல்லிணக்கத்துக்கு ஊடாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்வச்சு வந்தனாங்க.
தங்கள் தலைமுறையினர் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்து விட்டதாகவும் தற்போதைய புதிய தலைமுறையினரின் சிந்தனைகளையும் தேவைகளையும் அவர்களே நன்கறிவார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற இளைய தலைமுறையினருடனான கலந்துரையாடல் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய உலகை வழிநடத்த இளைஞர்கள் பயமின்றி முன்வந்து தலைமைத்துவத்தை பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் அவ்வாறு முன்வரும் இளைஞர்களுக்கு முழுமையான ஆலோசனைகளையும் உதவிகளையும் வழங்கத்தான் தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன தனது காலத்தில் இளம் தலைவர்களுக்கு எவ்வாறு வாய்ப்பளித்தாரோ அதேபோல தற்போதைய இளைஞர்களும் தங்களுக்கு தேவையான எதிர்காலத்தை தாங்களே வடிவமைக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது அறைகூவல் விடுத்தார். ஆசிய, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் முக்கிய பொருளாதார மற்றும் மூலோபாய மையமாக இலங்கை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற குளோபல் எக்கனாமிக் கோஆபரேஷன் ஈஸ்ட் சமிட் மாநாட்டில் உரையாற்றியவர் உலகம் தற்போது இந்திய பெருங்கடல் நூற்றாண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் ஒரு முக்கிய தசாப்தத்தை மட்டுமல்ல, அதன் பொருளாதார மற்றும் மூலோபாய முக்கியத்துவத்தால் வரையறுக்கப்படும் ஒரு புதிய நூற்றாண்டிற்குள் நுழைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மெல்கம் நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் குழு தலைவர் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கான முன்னாள் அமெரிக்க தூதுவர் ஹர்டிஸ் எஸ். சியனுடன் இணைந்து நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற நாமல் ராஜபக்ச பிராந்திய இணைப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பில் இலங்கையின் பங்கு குறித்து தனது பார்வையை பகிர்ந்து கொண்டார். இலங்கையின் முக்கிய பிராந்தியங்களை இணைக்கும் நம்பகமான பாலமாக உருவெடுப்பதுடன் புதுமை ஒத்துழைப்பு மற்றும் தொழில் முனைவோர் முயற்சிகள் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பல நூற்றாண்டுகளாக இந்திய பெருங்கடல் நாகரிகங்களை இணைத்து வந்துள்ளது. இனி அது எதிர்காலத்தையும் இணைக்க வேண்டும் என்று தெரிவித்த நாமல் ராஜபக்ச வேகமாக மாறிவரும் உலக பொருளாதார சூழலில் அடுத்த தலைமுறையை வழிநடத்த தயார்படுத்துவது அவசியம் என்று வலியுறுத்தினார். வவுனியா மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சரும் வன்னி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசிங்க அவர்களின் தலைமையில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. தற்போது வவுனியா மாவட்டத்தில் 67 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் குறிப்பாக வவுனியா நகர பகுதியில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டது. ஒழுங்கற்ற முறையில் குப்பைகள் அகற்றப்படுதல், நீர்த்தங்கி நிற்றல் மற்றும் டெங்கு கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்ய ஏதுவான சூழல் நகரப்பகுதியில் காணப்படுவதன் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் டெங்கு அபாயம் அதிகரித்துள்ளதாக கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதன்படி அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள், மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது இடங்களை உள்ளடக்கிய வகையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. வவுனியா தெற்கு, வெங்கலச்செட்டிக்குளம் மற்றும் வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவுகளில் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் வவுனியா மாவட்ட செயலாளர் பி.ஏ. சரத் சந்திர, மேலதிக மாவட்ட செயலாளர் என். கமலதாசன் ஆகியோருடன் முப்படை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். වැඩපිළිවෙලක් මේ සම්බන්ධව සකස් කර ගැනීම අවශ්‍යයි කියන තත්ත්වය ගරු නියෝජනතුමා සඳහන් කරා. ඒ අනුව සියලු ආයතන එකතු වෙලා මේ කටයුතු සම්බන්ධව දැනට තියෙන තත්ත්වය සහ ඉදිරි වැඩපිළිවෙල පිළිබඳව සාකච්ඡා කිරීම අවශ්‍ය බව එතුමාගේ අදහස වුණා. ඒ අනුව තමයි අද මේ රැස්වීම පවත්වන්නේ. සමත් වෙලා තියෙනවා තාමත් මේ වගේ ඩෙන්ගු වගේ වොදරකින් ජනතාව බේර ගන්න සහ අපේ පිරිසුදු පද්ධතිය හොඳට පවත්කර ගෑම නොහැකි වීම මත තාමත් අපි මේ පාසලට මුහුණ දෙලා තියෙනවා. අපි මේ ශ්‍රී ලංකා කියන මූලික වැඩසටහන එක අංගයක් ලෙස විශේෂයෙන් ගත්තොත් එහෙම මේ නගර අලංකරණය, නගර පිරිසුදුභාවය, නගරයේ තියෙන අපද්‍රව්‍ය මෙහෙර කිරීම තුළු කාරණා සම්බන්ධයෙන් විධිමත් වැඩපිළිවෙලක් යටතේ වැඩ කරමින් ඉන්නවා. නමුත් මේ වසරේදී මේ වෙනකොට දවස් වතාවක් රටේ සැලකිය යුතු ප්‍රදේශවල ඩෙන්ගු වර්ධනය සහ ඩෙන්ගු බෝවීම වැඩි වෙලා තියෙනවා. තිබ්බ මේ කාරණේදී බේරෙන්න මේ පාර පොඩ්ඩක් සමතුමා කිව්ව විදිහට 16 දිනක් විතර දැනට සෞඛ්‍ය නිලධාරී පතුලන් තියෙනවා. ඒ කියන්නේ යම් වර්ධනයක් තියෙන බව අපට තේරෙනවා ඩිස්ට්‍රික්කේ. මංගලෝනි මාවටදී වර්ධනය වෙන්න පුළුවන් නිසා තමයි කරන්නේ අදාළ සියලු ශේෂ්ත්‍රයන් මේකට සම්බන්ධ කරගෙන හොඳ න්‍යාය පත්‍රයක් දැක්වතුමා හදලා තියෙනවා. මොකද අපි මීට කලින් මේ වග කියන්න ගියාම මේ වග කිව්වේ ආයතන 5ක් 6ක්. නමුත් අපි ගත්තොත් ආයතන දෙක ගොඩාක් මේ සම්බන්ධයෙන් වත් කියන ඕන ආයතන තියෙනවා. නිසා මේ න්‍යාය පත්‍රය අනුව අපි
අපිට පුළුවන් මේ වැඩේට හොඳලමින් සහ මුහුණ දෙන්න. මගේ ඉල්ලීම තමයි මේකත් අපි සාමූහිකව එකතු වෙලා ජය ගන්න ඕන කාරණයක්. இதை நாங்கள் எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை இந்த பிரிவாக நாங்கள் பார்க்கும் பொழுது வவுனியா நகரை அண்டிய வவுனியா சுகாதார பகுதி கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார பிரிவு பகுதி 40 வரையான கேஸ்கள் 2026ஆம் ஆண்டு இதுவரையில் பதியப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக வவுனியா தெற்கும் செட்டிக்குளம் 11 கேஸும் வவுனியா வடக்கு 3 கேஸ் இதுவரையில் பதியப்பட்டிருக்கு. ரகம் 10 நாட்கள் இருக்கின்றது. ஆனால் முட்டை பொறுத்தவரை அது 1 வருஷம் வரை உயிர் வாழக்கூடிய தன்மையை கொண்டுள்ளது. அத்துடன் இந்த டெங்கு நோயானது முதலாக கடிக்கிற நேரம் காலமே 6 தொடக்கம் 11 மணி மட்டும், பின்னேரம் 3 தொடக்கம் 7 மணி மட்டும். 18-19ஆம் ஆண்டுகளில் இந்த மாவட்டத்தில் டெங்கு தாக்குதல் நடைபெற்றிருந்தது. அதன் பின்னர் 2020 இருந்து 26 மட்டும் டெங்கு தாக்குதல் மட்டும். අවසාන වශයෙන් පොදු ස්ථාන ගැන කතා කරමු. තම ගෞරවයෙන් ආරාධනා කරනවා தொடர்ச்சியாக செய்து எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறது. தாக்கம் கூடுதலாக இருக்குமானால் எங்களுக்கு இந்த நீரினால் பரவக்கூடிய தாக்கங்கள் குறைவாக இருக்கக்கூடியதாக. பிள்ளைகளுக்கும் ஒரு பழக்கத்தை வளர்க்கலாம். மற்றது வீட்டிலையும் ஒரு நாங்கள் வீடுகளை கிளீன் பண்ணுறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. නිකුත් රාජ්‍ය නොවන ආයතන සහ සංවිධාන වල නිලධාරීන් විස්තර ලේකම්තුමන් වෙනුවෙන් ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම මේ වැඩසටහනේ ප්‍රධාන කාර්යභාරයක් කරගෙන ගියපු RDHS අපේ ડોක්ටර් ඇතුළු ඊළාට හොස්පිටල් ඩිරෙක්ටර් සහ දාලි දෙන්නේ අපි හැමෝම අපි හැම ආයතනයක්ම අපි වගේ ඉෂ්ටකවල මම දැන් පොඩි අපිට මේකට පොඩි දෙයක් අවශ්‍යයි. நாங்கள் பல்வேறு திணைக்களங்களை අපි තනතොර මේ කාර්ය අවසන් කරපු MOH එක සහ පාලනායතන පොලිසිය සහ පාර්ලිමේන්තු කාර්යාලය කියන මේ ආයතන හතර ඒකාබද්ධව මේ වැඩේට සම්බන්ධ වෙන්නේ. ඊට පස්සේ ගත්තොත් සමහර විට මේ දවස්වල අපේ ඩිස්ට්‍රික්ට් ඇතුලේ විශාල ලෙස මේ ඩිග්‍රී ශේෂ්ත්‍රය පටන් ගන්න තියෙනවා. ඒ නිසා ඒක සමහර විට පැරණ ගේන්න පුළුවන්, මට යන්න දාන්න පුළුවන්, කවන්න පුළුවන් කියලා ඒ ගැන ටිකක් පොඩි අපි හිතන්න දෙයි. ඒක උත්සවාව තමයි ඒවා මරණි ගන්නවා අවසන් වෙනකොට ඒ වගේ පිළිසුමායට ගිහින් ගන්න මේ අර ප්‍රාදේශ සභාවදී පළාත් පාලන ආයතනය හරි එකතු වෙලා ඒකට බලන්න වෙයි. සමහර දෙයක් ඔය දත්තු සිංහම උසාවිය ඇතුලේ ගවඩාට මේ නවත්තපු වාහන, ටැංකි, බවුසර් පොලිසිය ඇතුලේ අර අයින් කරපුවා කියනවා. දැන් මම කියන්නේ ඔය වගේ දේවල් පොඩ්ඩක් අපි හිතන්න වෙයි. අර මොකද වාහන කාල්කත ස්ථානවල මාස ගණන් වාහන කාල්කලා තියෙනවා පොඩ්ඩක් බලන්න වෙයි. ඒ වගේම තමයි ගවඩා පිටතට තියෙනවා. ඒ ගවඩාවල සමහර ඒවා අපි මරන්න යන්නේ මාස 3-4 සමහරට ඒ තමයි භූමියේ ගවඩා තියෙනවා නම් දැන් මට දී ගවඩා තියෙනවා, නැත්නම් ස්ටෝරු තියෙනවා. ඒ වගේ පොඩ්ඩක් බලන්න වෙයි. තියෙන තැන්වල කොහොමද වතුර තියෙන්නේ හරි පිළිසුමාවේ. இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் மிக உயரிய 6 பதவிகளில் 5 பதவிகளை, அதாவது 83% அதிகமான பொறுப்புகளை தற்காலிகமாக கடமையாற்றும் அதிகாரிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் கொள்ளளவை மீறிய வகையில் சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாலும் சிறைச்சாலைகளின் ஒட்டுமொத்த நிர்வாகமும் பாதிப்பும் பாரிய வீழ்ச்சியை கண்டுள்ளது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்தார். கொழும்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். காரியாலயத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நாட்டின் மிக முக்கிய மற்றும் பாதுகாப்புக்குரிய திணைக்களங்களில் ஒன்றான இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களம் தற்போது முழுமையாக தற்காலிக அதிகாரிய கட்டுப்பாட்டின் கீழ் முடங்கியிருக்கிறது. தற்போது இந்த திணைக்களத்தின் மிக உயரிய 6 பதவிகளில் 5 பதவிகளை, அதாவது 83% அதிகமான பொறுப்புகளை தற்காலிகமாக கடமையாற்றும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்.
தற்போதைய ஆணையாளர் நாயகம் மற்றும் நிர்வாக பிரிவின் 2ஆம் 3ஆம் நிலை அதிகாரிகளின் அனைவரும் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர நாட்டின் ஒட்டுமொத்த சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் அதன் ஊடக பேச்சாளர் ஏசி கஜனாக் என்பவரும் தற்காலிகமாகவே கடமையாற்றி வருகின்றார். அத்துடன் நாட்டில் உள்ள 34 சிறைச்சாலைகளில் மேல் மாகாணத்தில் உள்ள 8 பிரதான சிறைச்சாலைகளில் உட்பட அனைத்து சிறைச்சாலைகளிலும் ஒட்டுமொத்த பாதுகாப்பு விவகாரங்களுமே இவ்வாறு தற்காலிக அதிகாரிகளிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அரச நிர்வாக விதிமுறைகளின்படி தற்காலிக அதிகாரிகள் எந்த ஒரு தன்னிச்சையான முடிவுகளையும் எடுக்க முடியாது என்பதனாலேயே இந்த திணைக்களத்தின் செயற்பாடுகள் முடங்கி காணப்படுகிறது. இதேவேளை நாட்டின் ஒட்டுமொத்த சிறைச்சாலைகளிலும் நீதிமன்றங்களால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டு தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் எண்ணிக்கை 10,662 ஆகும். ஆனால் குற்றம் எதுவும் நிரூபிக்கப்படாத சந்தேகத்தின் பேரில் சிறையில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 27,691 காணப்படுகிறது. அதாவது சிறையில் உள்ள மொத்த நபர்களில் 73% சந்தேக நபர்கள் ஆவர். இவ்வாறு தண்டனை பெற்ற கைதிகளை விட 3 மடங்கு சந்தேக நபர்கள் அடைக்கப்பட்டுள்ளமை சிறைகளின் கொள்ளளவை மீறிய நிர்வாக சீர்குலைவுக்கு வழிவகுத்துள்ளதுடன் நாட்டின் மொத்த சிறைச்சாலைகளின் சிறை கைதிகளின் 52% மேல் மாகாணத்திலேயே காணப்படுகின்றனர். மேலும் சிறைச்சாலை திணைக்களத்தில் உள்ள மொத்த ஊழியர்களில் 6,400 பேரில் சீருடை அணியும் தகுதி பெற்றவர்கள் 5,714 பேர் ஆவர். இவர்களில் சிறைச்சாலைகளின் நேரடி பாதுகாப்பில் ஈடுபடும் அதிகாரிகளின் எண்ணிக்கை 4,220 ஆகும். சிறைச்சாலைகள் 24 மணித்தியாலமும் இயங்குவதால் பாதுகாப்பு அதிகாரிகள் 8 மணி நேர சுழற்சி முறையில் பணியாற்றுகிறார்கள். இதன்படி ஒரு பாதுகாப்பு அதிகாரி 30 கைதிகளை கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். ஆனால் சர்வதேச மற்றும் தெற்காசிய நாடுகளின் சட்டத்தின்படி ஒரு அதிகாரிக்கு அதிகபட்சம் 8 கைதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இலங்கையில் பாதுகாப்பு அதிகாரிகள் தங்களின் இயல்பான பணித்திறனை விட அதிகமான பணிச்சுமையும் கடுமையான மன அழுத்தத்தையும் எதிர்கொள்கின்றனர். எனவே நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளையும் இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படாத சந்தேக நபர்களையும் ஒரே சிறையில் அடைத்து வைப்பது சர்வதேச மனித உரிமை நெறிமுறைகளுக்கு முரணானது என்பதால் இவ்விரு தரப்பினரையும் உடனடியாக வெவ்வேறு கட்டமைப்புக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் சிறைகளில் ஏற்படக்கூடிய வன்முறைகளை தடுக்கும் பொருட்டு நாட்டின் 34 சிறைச்சாலைகளையும் உள்ளடக்கிய வகையில் நவீன டிஜிட்டல் சிறை கண்காணிப்பு மையம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் உடனடியாக முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஐக்கிய மக்கள் கூட்டணியில் செயல்பட்டு வந்த 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் பொதுவானதொரு மேடையின் ஊடாக தங்களது பிரச்சினைகளை அரசாங்கத்திற்கு முன்வைக்க தீர்மானித்துள்ளமையானது எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய சூழ்நிலையில் வரவிருக்கும் மாகாண சபை தேர்தல் ஒன்றில் பிரதான எதிர்க்கட்சி மேலும் பிளவடைவதற்கு இது வழிவகுக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை எவ்வித தாமதமின்றி நடத்துமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் அண்மையில் பொதுவானதொரு மேடையை அமைத்து அரசாங்கத்திற்கு தங்களது அழுத்தங்களை பிரயோகித்திருந்தன. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகளை இவ்வாறு ஒன்றிணைந்து செயற்பட தீர்மானித்துள்ளனர். இருப்பினும் தாங்கள் இதுவரையில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இருந்து விலகவில்லை என்றே அந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அத்துடன் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக மாத்திரமே இவ்வாறு ஒன்றிணைந்து செயற்படுவதாக தெரிவிக்கும் அந்த பிரதிநிதிகள் அரசாங்கம் தங்களது தரப்பிடம் ஏதேனும் ஆதரவை கோரினால் அதனை பரிசீலிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அரசாங்கத்திற்கு பாராளுமன்றத்தில் தற்போது பலம் உள்ளதாகவும் அதற்கு எதிராக செயற்படவோ அல்லது அதனை தாண்டியோ செல்ல தாங்கள் தயாராக இல்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். தங்களது கோரிக்கைகள் மற்றும் தேவைகள் குறித்து ஐக்கிய மக்கள் கூட்டணியிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்த போதிலும் அதற்கு முறையான பலன் கிடைக்காததன் காரணமாகவே இந்த முடிவை எடுத்ததாக அந்த அரசியல் பிரதிநிதிகள் மேலும் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் அண்மையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான எம்.ஏ. சுமந்திரன், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக உறுதி அளித்திருந்த போதிலும் இதுவரையில் அதற்கான தேவையான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கவில்லை என தெரிவித்தனர். நல்லிணக்கம், ஜனநாயக ஆட்சி மற்றும் நாட்டின் அனைத்து சமூகங்களின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துவதற்காக பொதுவான மேடை ஒன்றில் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்களை முன்னெடுத்துச் செல்வதற்கு தங்களது கட்சிகள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அங்கவர் வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை சவாலுக்குட்படுத்தி அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலையினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பாக பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சுரேசாலையின் மனுவில் தம்மையும் இணைத்துக் கொண்டு கருத்துக்களை முன்வைக்க அனுமதி வழங்குமாறும் அந்த மனுவை நிராகரிக்குமாறும் பேராயர் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார்.
நாடு முழுவதும் பதிவு செய்யப்படாமல் இயங்கி வரும் முதியோர் இல்லங்கள் அனைத்தும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என முதியோர் செயலகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சதுர மிகுதிம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நாடளாவிய ரீதியில் தற்போது 459 முதியோர் இல்லங்கள் இயங்கி வருகின்றன. அவற்றில் இதுவரை 148 இல்லங்கள் மட்டுமே முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளன. பதிவு செய்யப்படாத ஏனைய முதியோர் இல்லங்கள் அனைத்தும் எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பதிவு செய்ய தவறும் முதியோர் இல்லங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் அண்மையில் நடாத்திய கருத்து கணிப்பு மற்றும் ஆய்வின்படி இந்நாட்டு மக்கள் அதிகம் நம்பும் மற்றும் திருப்தி அடையும் ஒரே தலைவராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விளங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த ஆய்வின் தரவுகளின்படி சதவீத அடிப்படையில் 75.5% மக்கள் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மயானங்களின் தற்போதைய பராமரிப்பு மற்றும் அழகு குறித்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவற்றை பார்க்கும்போது சாக தோன்றுகிறது என கூறினார். அந்தளவிற்கு நாட்டின் கட்டமைப்புகள் அழகாக மாற்றப்பட்டு வருவது உண்மையில் நல்லதொரு விடயம் என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினர் தங்களது வீடுகளில் ஒன்று கூடி பேசினாலும் கிராமங்களில் உள்ள மக்கள் அந்த கட்சிகள் போகும் பக்கமெல்லாம் செல்ல மாட்டார்கள் என வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த கூட்டத்தினர் தங்களது வீடுகளில் ஒன்று கூடினாலும் கிராமங்களில் உள்ள மக்கள் அந்த கட்சிகளுடன் இணைந்து எதிர்க்கட்சிகள் போகும் பக்கமெல்லாம் போவதில்லை. நமது நாட்டு மக்கள் அரசாங்கத்துடன் இருக்கின்றார்கள். அரசாங்கத்தின் சில வேலைகள் குறித்து விமர்சனங்கள் உள்ளன. அரசாங்கத்தின் சில வேலைகள் குறித்து மக்களிடம் கவலையும் இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட சில பணிகளுக்கு பிறகு மீண்டும் அவர்களே அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து தங்களது நன்மதிப்பை வெளிப்படுத்துவார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையே கூட்டணி குறித்து இரு கட்சிகளினதும் தலைவர்கள் கலந்துரையாடியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவர் இதனை குறிப்பிட்டார். அது குறித்து மேலும் பேசியவர், ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையான கூட்டணி தொடர்பில் எமது தலைவர் மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவருமே பேசியுள்ளார்கள். எனவே நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் மக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்வதும் அதையே தான் என தெரிவித்தார். அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு வரும் காலத்தில் மேலதிக வரிச்சலுகைகளை எதிர்பார்க்க முடியும் என அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தனது தூதுவர் பதவியிலிருந்து விடைபெறுவதற்கு முன்னதாக வாஷிங்டன் டிசியில் உள்ள பௌத்த விகாரையில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதிக்கு இலங்கை அரசாங்கம் அண்மையில் தடை விதித்துள்ளதால் அமெரிக்காவிடமிருந்து வரும் காலத்தில் மேலதிக வரிச்சலுகைகளை எதிர்பார்க்க முடியும் என்று தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை ஆடைகளுக்கு அமெரிக்கா விதிக்க திட்டமிட்டிருந்த 12.5% மேலதிக வரி அரசாங்கத்தின் புதிய வர்த்தமானி அறிவித்தல் காரணமாக சாதகமாக மாற்றி அமைக்கப்படும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். வியட்நாம், பங்களாதேஷ் போன்ற போட்டி நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இலங்கையின் ஆடை தொழில்துறையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அதிரடி வர்த்தமானி ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் கட்டாய உழைப்பால் தயாரிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சுங்க பணிப்பாளரிடம் சமர்ப்பிப்பது புதிய சட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து பயணப் பொதிகளுக்குள் மறைத்து சட்டவிரோதமாக நாட்டுக்கு கடத்தி வரப்பட்ட பெருமளவிலான மலர் செடிகளுடன் இலங்கை பெண் ஒருவர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் பேங்காக்கிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஜுவல் 403 விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தின் கிரீன் சேனல் வழியாக வெளியேற முயன்ற இவரை விமான நிலைய சுங்க அதிகாரிகளும் சுங்கப்பிரிவின் பல்லுயிர் கலாச்சார மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளும் இணைந்து சோதனைக்குட்படுத்தியுள்ளனர். அப்போது அவரது பயணப் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான மலர் செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 1993ஆம் ஆண்டின் 35ஆம் இலக்க தாவர பாதுகாப்பு சட்டத்தின்படி தாவரங்களையோ அல்லது அவற்றின் பகுதிகளையோ இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதற்கு விவசாய திணைக்களம் வழங்கிய செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் கட்டாயம் இருக்க வேண்டும். மேலும் ஏற்றுமதி செய்யும் நாட்டினால் வழங்கப்படும் பூச்சிகள் மற்றும் நோய்க்கிருமிகள் அற்றவை என்பதை உறுதிப்படுத்தும் தாவர தனிமைப்படுத்தல்
சான்றிதழும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த விதிமுறைகளை மீறி தாவரங்களை இறக்குமதி செய்வது சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமானதும் தண்டனைக்குரிய குற்றமாகவும் கருதப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னர் கடத்தி வரப்பட்ட அனைத்து மலர்ச்செடிகளும் அரசுடைமையாக்கப்பட்டதுடன் சம்பந்தப்பட்ட பெண் பயணிக்கு தண்டப்பணமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட அனைத்து மலர்ச்செடிகளும் அடுத்த கட்ட அழிப்பு நடவடிக்கைகளுக்காக விமான நிலைய தாவர தனிமைப்படுத்தல் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லக்சம்பர்க்கில் வேலை வாங்கித் தருவதாக உறுதியளித்து 5 நபர்களிடமிருந்து சுமார் 8 மில்லியன் ரூபாவை மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் வெள்ளம்பட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொலன்னாவைச் சேர்ந்த 38 வயதான பைஸ் முகமது நப்திகரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். விசாரணைகளின்படி யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த 5 நபர்களுக்கு கனடா மற்றும் லக்சம்பர்க்கில் வேலை வாங்கித் தருவதாக உறுதியளித்து சந்தேக நபர் சுமார் 8 மில்லியன் ரூபாவை மோசடியாக பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று மாளியகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 பிணை பத்திரங்களில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் முறைப்பாட்டாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மல்லாகம் காவல் நிலையத்திலும் சந்தேக நபருக்கு எதிராக முறைப்பாடுகள் வந்துள்ளதாக புலனாய்வு பிரிவுகள் தெரிவித்துள்ளன.